அறிக்கை 2025-2026 கல்வியாண்டு துவக்க பிரார்த்தனை விழா. எம் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டானது ஜூன் 2 அன்று அருட்தந்தை டாக்டர் ஃபாதர் எஸ் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களின் நல்லாசியுடன் அனைத்து மாணவர்களையும் ஆசீர்வதித்து தொடங்கப்பட்டது. கராத்தே வகுப்புகள் ஜூன் 20 அன்று இக்கல்வியாண்டின் முதல் கராத்தே தொடங்கப்பட்டது. மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இவ்வகுப்புகள் கற்பிக்கப்படுகிறது. இதர வகுப்புகள் வாரந்தோறும் மாணவர்களின் ஆங்கில பேச்சாற்றலை வளர்க்கும் விதமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு நடத்தப்பட்டு தினந்தோறும் எழுத்து பயிற்சி மற்றும் வாசிப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் ஹிந்தி மொழிப்பாட ஆசிரியை கொண்டு ஹிந்தி பாடம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. RTE சேர்க்கை மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எம் பள்ளியில் தற்போது மொத்தமாக 30 மாணவர்கள் RTE திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். அருட்தந்தை அவர்களின் பிறந்தநாள் விழா ஜூன் 29 அன்று அருட்தந்தை டாக்டர் எஸ் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களின் 74ஆம் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பான முறையில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாளன்று கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுவதால் மாணவர்களுக்கு ஓவியம், கட்டுரை, தமிழ், ஆங்கில பேச்சு போட்டி, கவிதை, பொன்மொழிகள் போன்றவையும் எம் பள்ளியில் தாளாளர் அவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. முதலிடை தேர்வு ஜூலை 21 முதல் 25 வரை முதலிடை தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று நம் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. DPWA செயலாளர் திருமதி டி லலிதாமேரி அவர்கள் கொடியேற்றினார். மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் இவ்விழா முடிவு பெற்றது. அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஆகஸ்ட் 29 பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தின விழா செப்டம்பர் 4 அன்று எம் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. தாளாளர் அவர்கள் அனைத்து ஆசிரியர்களையும் வாழ்த்தினார். மருத்துவ முகாம் செப்டம்பர் 12 அன்று சிறுமையங்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினரால் எம் பள்ளியின் 1 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு DT தடுப்பூசி போடப்பட்டது. காலாண்டு தேர்வு செப்டம்பர் 15 முதல் 25 வரை காலாண்டு தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர். ஆயுத பூஜை விழா அக்டோபர் 1 அன்று எம் பள்ளியில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு உயர்திரு நிறுவனர் தந்தை அவர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு நடத்தி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். விஜயதசமி விழா அக்டோபர் 2 அன்று எம் பள்ளியில் விஜயதசமி விழா தாளாளர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியில் புதிதாக 8 பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்த்தனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் DPWA உறுப்பினர் திருமதி கீர்த்தனா அவர்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினார்.
அறிவியல் கண்காட்சி. நவம்பர் 5 அன்று நமது பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தாளாளர் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கதை கூறுதல் போட்டி. நவம்பர் 10 அன்று எம் பள்ளியில் நடைபெற்ற கதை கூறுதல் போட்டி தாளாளர் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்கள் தங்கள் மழலை சொல் மாறாமல் கதைகள் கூறி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்தனர். குழந்தைகள் தின விழா. நவம்பர் 14 அன்று எம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் தலைமையில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள் திறமைகளை கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர். இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் சிறப்பு விருந்தினர் கோமாக்குடி திரு ஆசை தம்பி அவர்கள். 2ஆம் இடைத்தேர்வு. நவம்பர் 17 முதல் 21 வரை 2ஆம் இடைத்தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். பவள விழா கட்டிட பூமி பூஜை. டிசம்பர் 10 அன்று நமது அன்பு நிறுவனர் தந்தை அருட்திரு முனைவர் எஸ் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களின் 75வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள பவள விழா கட்டிடத்தின் பூமி பூஜை தந்தை அவர்களின் தலைமையில் அனைவரின் முன்னிலையிலும் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் விழா. டிசம்பர் 13 அன்று நிறுவனர் உயர்திரு அருள்தந்தை அவர்களின் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் விழா மிகுந்த சிறப்புடன் நடைபெற்றது. இவ்விழாவின் இறுதியாக அருள்தந்தை அவர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். அரையாண்டு தேர்வு. டிசம்பர் 15 முதல் 23 வரை அரையாண்டு தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் அனைத்து வகுப்பு மாணவ மாணவியர்களும் சிறப்பாக தேர்வு எழுதினர். கல்வி சுற்றுலா. ஜனவரி 9 அன்று கல்வி சுற்றுலாவாக திருச்சி அண்ணா கோளரங்கத்திற்கு பள்ளி தாளாளர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஃபாதர் தனா மற்றும் குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு அறிவியல் சார்ந்த காட்சி பொருட்களை கண்டு மாணவர்கள் வியப்படைந்தார்கள். தைப்பொங்கல் விழா. ஜனவரி 13 அன்று பொங்கல் விழாவானது எம் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் அருள்தந்தை அவர்கள் மற்றும் தாளாளர் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் பொங்கல் வைத்தும் குழந்தைகள் பாரம்பரிய வண்ண ஆடைகள் உடுத்தி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் அனைவரையும் மகிழ்வித்தனர். குழந்தைகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டனர். குடியரசு தின விழா. ஜனவரி 26 அன்று குடியரசு தின விழாவானது தாளாளர் அவர்கள் தலைமையில் நலிந்தோர் நலவாழ்வு சங்கத்தின் உறுப்பினர் திரு கே கணேசன் தேசிய கொடியேற்றி கருத்துக்களை கூறினார். மாணவர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்தும் வகையில் எம் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவுற்று இனிப்புகள் வழங்கப்பட்டது. மழலையர் தொடக்கப்பள்ளி விளையாட்டுப் போட்டி. பிப்ரவரி 4 அன்று எம் பள்ளி வளாகத்தில் உடற்திறன் போட்டியானது முனைவர் அருள்தந்தை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து ஒலிம்பிக் தீப ஜோதியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் தாளாளர் ஒலிம்பிக் கொடி ஏற்றி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்கள். மாணவர்கள் பலவிதமான விளையாட்டுப் போட்டிகளில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். அதிகமான மாணவர்கள் பரிசுகளை வென்றது மகிழ்ச்சி அளித்தது. கல்வி சுற்றுலா சிறுவர்கள் போக்குவரத்து பூங்கா. பிப்ரவரி 5 அன்று கல்வி சுற்றுலாவாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள சிறுவர்கள் போக்குவரத்து பூங்காவிற்கு பள்ளி தாளாளர் அவர்களின் வழிகாட்டலின்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். நமது மாணவர்கள் சாலை பாதுகாப்பு மற்றும் சாலையில் வாகனங்களில் செல்லும் போது சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தினை அறிந்து கொண்டனர்.
குடற்புழு நீக்க நாள். பிப்ரவரி 9 அன்று சிறுமியங்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினரால் எம் பள்ளியின் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பிப்ரவரி 10 அன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாளாளர் அருள்தந்தை அவர்களின் தலைமையில் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டு அவரவர் வீடுகளில் நடுமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நமது மாணவர்கள் தவறாமல் ஒரு மரக்கன்றினை அவர்களின் வீட்டில் நட்டு பராமரிக்கின்றனர். கல்வி சுற்றுலா. பிப்ரவரி 14 அன்று பள்ளி தாளாளர் அவர்கள் வழிகாட்டலின்படி ப்ரீகேஜி, எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பு மாணவர்கள் ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்த பூங்காவில் விளையாடி மகிழ்ந்தனர். வண்ணத்து பூச்சிகளை பற்றியும் இயற்கை பாதுகாப்பு பற்றி அறிந்து கொண்டனர். வகுப்பு வாரியான ஆண்டு நிறைவு புகைப்படங்கள். பிப்ரவரி 17 அன்று மாணவர்களும் மேலும் ஆசிரியர்களும் அருள் தந்தை உயர் திரு டாக்டர் ஃபாதர் எஸ் தனப்பிரகாசம் மற்றும் தாளாளர் அவர்களுடன் ஆண்டு இறுதி குழுவினர் புகைப்படம் எடுக்கப்பட்டது. பரிசளிப்பு விழா. பிப்ரவரி 21 அன்று நிறுவனர் முனைவர் அருட்தந்தை அவர்கள் தலைமையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அவ்விழாவில் விளையாட்டு வீரர்களுக்கும் அதிக நாள் வருகை புரிந்த மாணவர்களுக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் என 400 பரிசு பொருட்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. RTE குழு ஆய்வு. 30 மாணவர்களின் ஆவணங்கள் பிப்ரவரி 25 அன்று RTE சம்பந்தப்பட்ட BRC குழுவினால் சரிபார்க்கப்பட்டது. வைட்டமின் A திரவம் வழங்குதல். பிப்ரவரி 25 அன்று சிறுமியங்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினரால் எம் பள்ளியின் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு வைட்டமின் A திரவம் வழங்கப்பட்டது. 3ஆம் இடைத்தேர்வு. மார்ச் 9 முதல் 13 வரை 3ஆம் இடைத்தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர். முடிவுரை. ஃபாதர் தனா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மற்றும் குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளியானது இப்பகுதி மக்களின் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, நன்னெறி பண்புகள், நல்லொழுக்கம், ஆளுமை திறன் வளர்ச்சி போன்றவற்றை வழங்கி வளர்ச்சி அடைய செய்து வருகின்றது. இவ்வளர்ச்சிக்கு முழுமுதற் காரணமாக திகழும் மதிப்பிற்குரிய முனைவர் நிறுவனர் அருட்தந்தை டாக்டர் ஃபாதர் எஸ் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கமளித்து இக்கல்வி பணி மென்மேலும் தொடர வேண்டுமாய் வேண்டுகிறோம். எங்கள் அனைத்து செயல்பாடுகளுக்கும் வெற்றிகளுக்கும் எங்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் துணையாக நின்று எங்களை உற்சாகப்படுத்துகின்ற அன்பு பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.